வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் குருமா. ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தேவையான சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி குருமா தாளிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, 1 இன்ச்சு சைஸ் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறமா கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்து, அப்புறம் 2 ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கடுகு, அப்புறமா நம்ம சோம்பு எல்லாம் பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வந்து பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து பழுத்த தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற டைமே வந்து நம்ம இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அது கூட வந்து ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூளும் அப்புறம் மிளகாத்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. அப்புறமா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ரெடிமேட் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாலாம் நல்லா ஸ்லைட்டாக அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்து நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு காய். இதில் வந்து நான் 4-5 பெரிய சைஸ் நூக்கல் வந்து நல்லா தோல் சீவி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணும்னா, அதாவது முருங்கைக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு, இதெல்லாம் கூட நீங்கள் இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா டேஸ்ட் தரும். ஸோ நம்ம காய் அப்புறம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் வரட்டோன்ட்டு நம்ம மட்டன் வேகட்டோன்ட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். அது மட்டன் வேகிற டைமில் வந்து நம்ம அதுக்கு வந்து அரைக்கிற மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து தோல் சீவின இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதனால் முழுசாக போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு காரத்துக்கு வந்து ஒரு 8 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 8 பெரிய பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கங்க. இது கூட வந்து நம்ம தேங்காய் வச்சு அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அதாவது 1/4 மூடி வந்து தேங்காய், 3/4 கப் அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து வதக்கின பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 3/4 கப்பு பொடியாக நறுக்கின தேங்காய், இல்லைன்னா திருகின தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரும் விசில் வந்துருச்சு. 5 விசில் நம்ம ஸ்டீமாக இறங்கிச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டனும் அப்புறமா நம்ம போட்ட நூக்கலும் வந்து நல்லா வெந்துருச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
ஸோ பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சு மசாலா தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலக்கும் போதே பாருங்கள் கலர் வந்து நல்லா அருமையாக ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக கலர் வந்து எப்படி வந்துடுச்சு நம்ம குருமாவுக்கு. வாசனையும் அப்புறம் பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம குருமா. ஸோ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுறதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மட்டன் வந்து நம்ம அரைச்சி விட்டுருக்க மசாலாவில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். அதில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஸோ அப்போ மட்டனில் வந்து நம்ம மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கிடும். ஸோ பாருங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம குருமா வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குருமா ரெடி. வாங்க இப்போ வந்து நம்ம பரிமாறிடலாம். நல்லா ஆவி பறக்க சூடான மட்டன் குருமா வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான கமகமன் மட்டன் குருமா ரெடி. ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியான குருமா. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஒயிட் ரைஸ் அப்புறமா இல்லைன்னா இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்